நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ டுமாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் லெவல் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த லெவல் வந்து இன்னைக்கே ரீச் ஆகணும், நாளைக்கே ரீச் ஆகணும்லாம் கட்டாயம் இல்ல. ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல ஃபெயில்ட் ஆகுதா, அல்லது ரிஜெக்ட் ஆகுதா, அல்லது கன்டின்யூ ஆகுதா, சஸ்டெயின் ஆகுதா இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணணும். ஸோ அந்த நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து நம்ம பார்க்கறதுனால இன்னைக்கே ரீச் ஆயிடும். டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் பார்க்கறனால, இன்னைக்கே அந்த லெவல் ரீச் ஆயிடும்லாம் அர்த்தம் கிடையாது. மறந்துறாதீங்க. நம்ம இந்த லெவல் ஃபெயில் ஆச்சுன்னா, அடுத்த லெவலுக்கு போகணும்னு நம்ம சொல்றோம். ஸோ, அது இன்னைக்கு வரலாம், அது நாளைக்கு வரலாம், நாளைக்கு கூட வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட்ஸ வந்து யாராலயும் கணிக்க முடியாது. திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ, சப்போர்ட் ஃபெயில்ட் ஆனா ரெசிஸ்டன்ஸ்க்கும், ரெசிஸ்டன்ஸ் ஃபெயில் ஆனா சப்போர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட பட் ஆனா, அது இந்த டேட்டுக்குள்ள போகணும், இன்னைக்கே போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கறனால, நீங்க நாளைக்கே போகணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. அது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த லெவல் ரீச் ஆகுற வரைக்கும் அந்த வியூல தான் நம்ம இருக்க போறோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை இடையில வேற ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா, நம்மளோட வியூஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ ஒருவேளை நீங்க என்னோட வீடியோவ கன்டினியூவா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம நிஃப்டி ஃபியூச்சருக்கான பிரெடிக்ஷன்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் என்ன சொல்லியிருந்தோம்னா 21,960 இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு கீழ மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகல அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 21,600க்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பட் ஆனா இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் கீழ ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல எகைன் போய் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நம்ம கரெக்ட்டா வந்து ஹோல்டிங்க நம்ம இந்த ஏரியால ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். டெலகிராம் சேனல்லயும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா நம்ம இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு, நம்ம கால் ஆப்ஷனும் எடுத்திருந்தோம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்திலேயே மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர குடுத்திருக்கு. ஸோ அந்த ரிஜெக்ட் ஆனதுனால, நம்ம வந்து கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணோம். பட் கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணியிருக்கணும். பட் கான்ட்ராக்ட் சேஞ்ச் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஹோல்டு பண்ணல. அ எனிவே ஸோ இங்க நடந்த இந்த ஃபெயில்டுக்கு எங்க போகணும்? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நடந்திருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ உள்ள மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் 22,040 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22,220 சாரி ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,040யும் அடுத்த லெவலா பார்த்தீங்கன்னா 22,220யும் நமக்கு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. மேபி நாளைக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ இங்க நடந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் எங்க ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி 22,200 இந்த ஏரியாவுக்கு வந்து மார்க்கெட் ரீச் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நெறைய இருக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் 22,180ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா, கான்ட்ராக்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஏரியால தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நெறையா இருக்கு. ஸோ ஒருவேள எஸ்ஜிஎக்ஸ் மார்க்கெட்டோ, எனி ஃபாரின் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு செல்லிங்கோ அல்லது பையிங்கோ நடந்திருந்தா, ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம். அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆகாம வேற இடத்துல ஓப்பன் ஆகலாம். தட்ஸ் ஆல். பட் இங்க நடந்த பை ஸ்ட்ரக்சர்க்கு மார்க்கெட் வந்து 22,220 ரீச் ஆகணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகும் 22,180. ஸோ இங்க ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் கெப்பப் ஆயிட்டு ரெட்டா, கிரீனா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெட் கேண்டிலா இருந்தா என்ன பண்ணலாம்? கிரீன் கேண்டிலா இருந்தா என்ன பண்ணலாம்? ஒரு பக்கம் இருந்தாலும், அத வந்து நம்ம லைவ்ல கேப் அப் ஆகுறனால நம்ம லைவ்ல வந்து இன்டிமேட் பண்றோம். பட் ஒருவேள மார்க்கெட் வந்து ஸ்டெப் ஆயிட்டு, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருச்சுன்னா, நம்ம அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாங்க டிசைட் பண்ணணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. 22,220. ஸோ இந்த ஏரியால மோஸ்ட்லி எகைன் ரிஜெக்ட் ஆயிட்டு டவுன் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. பட் இந்த ஏரியால நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பைக் கன்டின்யூ ஆகுதா? அல்லது பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து எகைன் டவுன் ஆகுதா? அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்குது? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் கன்டினியூவா போய் லெவல பிரேக் பண்ணிடுச்சுன்னா, நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆகுதா? அல்லது பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து அப்சைடு அப் ட்ரெண்டுக்கு கன்டின்யூ ஆகுதா? அல்லது பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து டவுன் சைட்ல பிரேக் ஆயி டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுதான்னு நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ இங்க நடந்த பைக்கான லெவல் 22,220. ஸோ நாளைக்கு இங்க தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இங்க இருந்து ஓப்பன் ஆயிட்டு, இந்த ஏரியாவுக்கு மேல ரீச் ஆயிடுச்சுன்னா, நம்ம வெயிட் பண்ணி என்ன நடக்குது? ஃபெயில்ட் ஆகுதா? பிரைஸ் ஆக்ஷன் பை சைடு பிரேக் ஆகுதா?
அல்லது பிரைஸ் ஆக்ஷன் வந்து டவுன் சைடு செல் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பிரேக் ஆகுதான்னு பார்த்து நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த இடத்துல பிரேக் ஆயிட்டு, ஓப்பன் ஆயிட்டு கன்டினியூவா போய் பிரேக் ஆயிடுச்சுன்னா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வியூ என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி 22,180 மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து பிரேக் ஆயிட்டு, இந்த லெவலுக்கு போக முடியாம, ஒருவேளை மார்க்கெட் டவுன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம டவுன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. பிஇ சைடு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் கைக்கு சாதகமா குடுத்து பிரேக் ஆனால், இன் பிட்வீன்ல இந்த ஏரியால எங்க வேணாலும், இங்க தான் குடுக்கணும்லாம் இல்ல. இந்த ஏரியால சப்போர்ட்லயும் குடுக்கலாம். இன் பிட்வீன்ல குடுக்கலாம். எங்க வேணாலும் குடுக்கலாம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் இன் பிட்வீன்ல அதாவது இங்க ஓப்பன் ஆயிட்டு ஒரு வேள ஃபால் ஆயிட்டு வந்தது அப்டின்னா, கேப்ப ஃபில் பண்ணிட்டு கூட பை அகைன் கன்டின்யூ ஆகும். சரிங்களா? ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேவைப்படுறவங்க டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு இங்க ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் கேப் ஃபில் பண்ணும்னா, இந்த ஃபில் பண்றதுக்கான செட்டிங்ஸ் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி, ஃபில் ஆச்சுன்னா, நம்ம அதுக்கான என்ட்ரி குடுக்கலாம். அதர்வைஸ் ஒருவேள கன்டினியூவா ஃபாலோ ஆயிட்டு இருந்ததுன்னா, எகைன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதன் பிறகு நம்ம பை என்ட்ரி குடுக்கலாம். அப்படி இல்லாம ஓப்பன் ஆன மார்க்கெட் இந்த லெவல்ல பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ஃபெயில்ட் ஆகுதா? பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து மேல பிரேக் ஆகுதா? அல்லது டவுன் சைட் பிரேக் ஆகுதான்னு வெயிட் பண்ணி என்டர் ஆகுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு இந்த ஹை மோஸ்ட்லி ஃபெயில்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. பார்ப்போம் என்னான்ட்டு. ஸோ இதுதான் நாளைக்கு நிஃப்டி ஃபியூச்சருக்கான வியூஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் சேம் அஸ் இன்னைக்கு மார்க்கெட் முடியிறப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு பை சைட்ல தான் இருந்தது. இதையும் தெளிவா சொல்லிர்றோம். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து நடந்த ஃபாலுக்கான ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 45,750 நான் சொல்லியிருந்தேன். அந்த லைனையும் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். சப்போர்ட் லைன். ஸோ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த லைன வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ எகைன் வந்து நம்ம இந்த இடத்துல கரெக்ட்டா 45,800ல நம்ம கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம். ஸோ முடியும்போது தான் நம்ம கட் பண்ணோம். ஓகே. பட் ஆனா ஹோல்டிங் வச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் கான்ட்ராக்ட் சேஞ்சுங்கிறனால நம்ம ஹோல்டிங் வச்சுக்கலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல பிரேக் ஆயிட்டு, ஸ்ட்ரகிள் ஆயி வந்து எகைன் கீழ க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மேபி நாளைக்கு நிஃப்டி கேப் அப் ஆறனால, பேங்க் நிஃப்டியும் மேபி நாளைக்கு கேப் அப் ஆகலாம். ஆ ஸோ இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். இப்போ உள்ள சப்போர்ட் வந்து ஃபெயில்டு பண்ணிட்டு, எகைன் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல க்ளோஸ் வச்சுட்டு, எகைன் ஃபெயில்ட் ஆயிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 46,730 ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நடந்த பைக்கு மார்க்கெட் இந்த ஏரியாக்கு ரீச் பண்ணணும். ஆஸ் பெர் மெத்தட் ரீச் பண்ணணும். ஸோ ஒருவேளை வந்து கேப் அப் ஆயிட்டு இந்த ஏரியா சேம் அஸ் நிஃப்டி போல தான். இந்த ஏரியாவுக்கு மேல ரீச் ஆயிடுச்சுன்னா, வெயிட் பண்ணி ஃபெயில்ட் ஆகுதான்னு பாருங்க. அப்படி இல்லாட்டி பிரைஸ் ஆக்ஷன் பைக்கு சாதகமா குடுக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லாட்டி பிரைஸ் ஆக்ஷன் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா குடுக்குதான்றத பாருங்க. ஸோ இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ்ல 46,730ல ஃபெயில்ட் ஆச்சுன்னா, எகைன் ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ்க்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒருவேளை பிரைஸ் ஆக்ஷன் பைக்கு சாதகமா பிரேக் ஆயிடுச்சுன்னா, அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆயிடும். அது எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அத லைவ்ல அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த ஏரியால நடக்கிறத வச்சு நம்ம லைவ்ல அப்டேட் பண்றோம். நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத. ஒருவேளை எகைன் ஃபெயில்ட் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட்டா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 45,750 சொல்லியிருந்தோம். சரி எகைன் ஃபர்ஸ்ட் லெவலா இங்கேயும். அடுத்த சப்போர்ட்டா பார்த்தீங்கன்னா, 45,100 நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லெவலுக்கு போறதுக்கு நெறையா இருக்கு. ஸோ இந்த ஏரியால மார்க்கெட் ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, அதாவது 46,730 ஓகேவா? அம் நெக்ஸ்ட்டு கேப் ஆயிட்டு கன்டினியூவா போய் அந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் ஃபெயில்ட் ஆச்சுனாலோ, பிரேக் அவுட் ஆயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் அப் ட்ரெண்டுக்கு சாதகமா நடந்தாலோ தான் நம்ம அந்த வியூ. ஒருவேளை இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆகுது, டவுன் ஆயிட்டே வருதுன்னா, சேம் அஸ் இங்க நடந்து பிரைஸ் ஆக்ஷன் எகைன் குடுத்து மேல போகலாம். அப் டூ 46,730. ஸோ மார்க்கெட் இந்த ஏரியால தான் மார்க்கெட் இன் பிட்வீன்ல தான் ஓப்பன் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சேம் அஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே. ஸோ அது கரெக்ஷன் ஆயிட்டு வந்ததுன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பைக்கு சாதகமா பிரேக் ஆகும்போது நம்ம கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை டார்கெட் ரேஞ்ச் இந்த ரேஞ்ச ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா, வெயிட் பண்ணி ஹை கன்டின்யூ ஆகுதா? அல்லது டவுன் சைடுக்கு ரெடி ஆகுதாங்கிறத பார்த்துட்டு நாம என்டர் ஆகுறது நல்லது. ஸோ நாளைக்கான சப்போர்ட் லெவல் 46 ரெசிஸ்டன்ஸ் லெவல் 46,730 இந்த லெவல ரீச் பண்ண பிறகு தான் மார்க்கெட் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நெறையா இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நீங்க குடுத்த இந்த ரிவர்சல் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து மார்க்கெட் கரெக்ட்டா வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. அதனால தான் மேபி நாளைக்கு அகைன் புல் பேக் ஆயிட்டு மேல போறதுக்கு தான் வாய்ப்புகள் ஓகே.
ஸோ பார்ப்போம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2ஓட வியூவும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இன்னைக்குள்ள சிச்சுவேஷன் பிரகாரம் கால் ஆப்ஷன்ல இருக்கு. அது எதுவரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா, 46,730 பேங்க் நிஃப்டியும், நிஃப்டி பார்த்தீங்கன்னா 22,220க்கும் வரதுக்கு சான்ஸ். ஓகே. ஸோ இந்த லெவல் ரீச் ஆன பிறகு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எகைன் டவுன் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆகுதா? அல்லது எகைன் அப் ட்ரெண்ட கிரியேட் பண்ணுதாங்கிறத நம்ம வாட்ச் பண்ணி என்ட்ரி குடுப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார்